ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்குமே ஒரு டிப்ஸ் வீடியோ கிடையாது. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி பாப்பாரப்பட்டியில் மலையூர் கிராமத்தில் இருக்கிற கோபாலசாமி கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு உண்மையை என்னென்னு சொல்லிடுச்சுன்னா, எனக்கு வந்துட்டு தமிழில் கோவில் ரிவ்யூ எல்லாம் போடவே தெரியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன்ல, நான் வந்துட்டு கேரளா. ஸோ எனக்கு வந்துட்டு தமிழ் உங்களோட சாமி பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கே அவ்வளோக்கும் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் தெரியாது. இந்த கோபாலசாமிங்கிறதே எனக்கு மேரேஜ் ஆகி வந்த பின்னாடி தான் கோபாலசாமின்னு ஒன்று இருக்குதுன்னு கூட தெரிஞ்சிச்சு. அப்போல்லாம் எல்லோரும் கோபாலசாமி கோபாலசாமின்னு சொல்லும்போது என்னடா இது கோபாலசாமி அப்படியெல்லாம் ஒரு சாமி இருக்குதான்னு தான் இருந்தது. அப்புறம் தான் எனக்கு எல்லோரும் இந்த பெருமாள் கோவில் தான் இப்படி பெருமாள் கோவில்னு சொன்னால் கூட எனக்கு அப்போல்லாம் தெரியாது. கல்யாணம் ஆகி வரும்போது எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது. சாமி பற்றியெல்லாம் பெருசாக தெரியவே தெரியாது. சரி, நான் அன்றைக்கி இந்த கோவிலுக்கு போனோம். சரி, யாராக்காச்சும் இந்த கோவில் தெரியாமல் இருந்துச்சுன்னா யாருக்காவது போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் போய் பார்க்கட்டுன்னு தான் இந்த கோவிலோட ரிவ்யூ இன்றைக்கி போடுறேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாப்பாரப்பட்டியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் இல்லாட்டி ஒரு 13 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஒரு மலை மேலே தான் இருக்குது இந்த கோவில். அந்த மலை மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அந்த மலைக்கும் மேலே தான் இந்த கோவில் இருக்கும். அன்றைக்கி நாங்கள் போனோம், நல்லா இருந்துச்சு. இந்த கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம்தான் ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரட்டாசியில் அந்த 5 சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்குமா, ரொம்ப கூட்டமாக இருக்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த மலை பாருங்கள், அந்த மலை மேலே தான் இருக்கும் இந்த கோவில். நிறைய பேர் வராங்க. உள்ளூர்காரங்களோட வெளியூர்காரங்க தான் அதிகமாக வராங்களா. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் மேலே ஏறும்போது தான் எடுத்துருக்கணும். ரொம்ப மலை மேலே இருக்கும். எனக்கு சின்ன பாப்பா கையில் இருக்கிறனால அதை எடுக்கவே முடியல. ஸோ நான் கீழே வரும்போது கூட ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ எடுத்துட்டேன். இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குங்க. நமக்கு ரொம்ப குளிர் எடுக்கும். கீழெல்லாம் நல்லா வெயில் அடிக்குது. மலை மேலே ஏற 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 ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. நீங்கள் யாராவது இந்த கோவில் பார்த்ததே இல்லைன்னு ஒரு டைம் போய் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா ஜில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் கோவில். மலையூர் கிராமத்தில் தான் இருக்குது இந்த கோவில். மலையூர் கிராமத்தில் கோபாலசாமி கோவில்னு கேட்டாலே சொல்லுவாங்க பாப்பாரப்பட்டி வந்து. நீங்களும் ஒரு டைம் போய் பாருங்கள். இந்த கோவில் அதிகமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்த பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் போய் வேண்டுதல் வச்சுட்டோன்னா அது நிறைவேறுன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக அவ்வளோக்கு தெரியல இது கரெக்டாக என்னன்ட்டுன்னு. அதே மாதிரி திருப்பதி சாமிக்கு ஏதோ கல்யாணம் ஆகிற அப்போ வந்துட்டு இந்த கோவில்லையுமே ரொம்ப அந்த நாள் பார்த்திங்கன்னா இந்த கோவில்லையுமே ரொம்ப விசேஷமாக இருக்குமா, ரொம்ப கூட்டம் வரும்னு சொல்கிறாங்க. நானுமே அன்றைக்கி போனது வீக் டேஸில் தான் போனோம். அப்போது கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. வீக் டேஸில் போகிறதா இருந்துச்சுன்னா காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் கோவில் இருக்குமா. ஆனால் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் டே இருக்குமா. அதே மாதிரி சனிக்கிழமை இங்கே அன்னதானம் போடுறாங்க. சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வராங்க. நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக போய் பாருங்கள். யாராவது பாப்பாரப்பட்டி பக்கம் இருந்துச்சுன்னா கூட போய் பாருங்கள். பாப்பாரப்பட்டி போய் இருக்கிறவங்கக்கிட்ட நான் போய் பாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைதா. ஏன்னா அந்த ஒரு காரங்களுக்கு தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியாது. நான் இன்றைக்கி டிப்ஸ் வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். சரி, ஓகே, நம்ம இந்த கோவிலுக்கு போயிருக்கிறது யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சுன்னா பார்க்கட்டும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இது ரொம்ப மலை மேலே தாங்க, அந்த 7 கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது. அந்த மலையை மட்டுமே 7 கிலோமீட்டர் இருக்கும். மேலே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏற 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 ஜில்லுன்னு இருந்துச்சு, நல்ல கூலிங்காக இருந்துச்சு.